இந்தியாவில் எத்தனையோ பாலியல் வழக்குகள், பாலியல் குற்றவாளிகள், பாலியல் தண்டனைகள், தீர்ப்பு, தண்டனை, எதிர்பார்ப்பு, திருப்புமுனை எல்லாம் நடந்திருக்கிறது. இந்தியாவை தாண்டி உலகத்தை உலுக்கிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திற்கான காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர் தஷ்வந்த். அவர் சுப்ரீம் கோர்ட்டால் நிரபராதி அப்படின்னு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். மக்கள் மத்தியிலும் மீடியாக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்புமாகிறது. என்னையா இது, என்ன நடக்குதுங்க? இது கரெக்டான தீர்ப்பு தானா? தூக்கு தண்டனை என்று உயர்நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு நபருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை, இவர் மீதான எந்த முகாந்திரமும் இல்லை, இவர் விடுதலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமா அட பாவிகளா அப்படின்ற ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. யார் இந்த தஷ்வந்த்? அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை, இந்தியாவை, சென்னையை உலுக்கிய சம்பவம். சென்னைன்னு சொல்றது காரணம்னா சென்னை வாசிகளுக்கு அப்படியே பக்கத்துல இங்கதான் நடந்திருக்குது, இங்கதாயா மாங்காடையா மோலியாக்கையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரும் அதிர்ச்சி. மாங்காடு பக்கத்தில் மோலியாக்கத்தில் ஒரு 6 வயது பிள்ளை காணாம போது எங்கெங்கே தேடுறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மாங்காடு போலீஸில் அவங்க விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்தும் பொழுது விசாரணையுடைய முடிவில் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருக்கிற தஷ்வந்த் மீது ஒரு பார்வை வருது. அவர் தான் அதுக்கு காரணம்னு அத்தனை அடிப்படையான விசாரணைகளும் சாட்சிகளும் அங்கே சேருது. அவர் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறாங்க. ஓகே, ஒத்துக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகிடுது? அதிர்ச்சி ஆகுது. அந்த பச்சிலம் மரணித்து போகிறது, கொல்லப்படுகிறது. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம், உழுக்கின ஒரு விஷயம். இந்த செய்தியை கேட்டு அத்தனை பேர் அதிர்ச்சி ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு படித்தவன், ஒரு ஐடி பீப்புள், படித்தவன் படிக்காதவன் தாண்டி படித்தவன் கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துப்பான். அவனுக்கு என்னடா ஒரு குழந்தையா, அது சின்ன இது உனக்கு எங்க போச்சு? நீ என்ன கல் நெஞ்சக்காரனா? பல பேர் பல விதமான அரபு நாடு மாதிரி இருக்கணும், வச்சு நறுக்கணும், அப்படின்லாம் வச்சு நறுக்கணும். சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குது குற்றவாளிக்கு. அதே சமயத்தில் சில பேர் அவசரப்பட்டுலாம் முடிவு எடுக்காதீங்க. போலீஸ் விசாரணைன்னு ஒன்று இருக்குது. தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு விசாரணை தொடங்குது. விசாரணையில் சில விஷயங்கள்லாம் வருது. வந்த பொழுது இவர் ஜாமீன் கேட்கிறார். 90 நாள் விசாரணையில் இருக்குது. ஜாமீன் கேட்கிறாரு. ஜாமீன் ஓகே கொடுக்குறாங்க. ஜாமீன் கொடுக்குறாங்க. அதுக்கே ஒரு கடும் எதிர்ப்பு வருது. என்னன்னா, நீங்க கண் எதிர்க்க ஒரு விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு இது அடுத்த நொடியில காணோம். அதுல ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கான காரணம் இவன் தான் எல்லா விதமான சாட்சியங்களும் ஒருங்கிணைத்து சொல்லும் பொழுது, போலீஸும் உறுதியா அக்யூரேட்டா சொல்லும் பொழுது, எப்படி நீங்க ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பிறகு அவன் சர்வ சாதாரணமாக உலாத்திக்கிட்டு இருக்கான், போயிட்டு இருக்கான், வந்திருக்கான். அவன் கையெழுத்து போடணும், வரணும், இதெல்லாம் பண்ணணும். இந்த நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. ஒரு பெண் 25 பவுன் நகையோடு கொல்லப்படுகிறார். நகை எடுத்துட்டாங்க, கொண்டுட்டாங்க. பெரும் பரபரப்பாவது. அந்த பெண்மணி யாருன்னா இந்த தஷ்வந்தோடைய அம்மா. அந்த பார்வை அப்படியே அந்த பக்கம் திரும்புது, அவன் பக்கம் திரும்புது. மேபி இப்படி கூட நடந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தாயோடைய மனசு தானே, ஒரு பெண்ணோட மனசு தானே, என்ன இருக்கும் அந்த அடா பாவி பயலே, உனக்கு என்னடா வெறி பிடிச்சி போயிருக்குது, உனக்கு என்ன அப்படி தெனவெடுத்து போயிருக்குது, உனக்கு என்ன அப்படி அரிப்பெடுத்து போயிருக்குது. அது ஒன்றும் அறியாத ஒரு பிள்ளை. அது உனக்கு ஏண்டா பாவின்னு வெதும்பி போயிருக்கலாம். எவ்வளோ பெரிய ஒரு கல்நெஞ்சக்கார ஒரு தாயால் இதெல்லாம் சகிச்சிக்கவே முடியாதுங்க. ஒரு தாயால் இதெல்லாம் முடியாது. ஒரு வேளை அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், கோபத்தில் இது பண்ணியிருக்கலாம். நீ ஏன்டா இங்கே கிடக்கிற அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆள் எஸ்கேப்பு. இந்த நபர் எஸ்கேப்பு. அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 25 பவுன் நகை காணாமல் போயிருக்கு. இதுக்கு இவன் தான் காரணம்னு போலீஸோடைய பார்வை இந்த பக்கம் திரும்புது. ஆள் எங்கே ட்ராக் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபோனை வச்சு மும்பையில் காட்டுது. மும்பை போலீஸாருடைய உதவியுடன் மறுபடியும் இவனை தூக்குறாங்க. தூக்கணும் போது அவங்க தந்தை இவனுக்கு ஜாமீனை கொடுக்காதீங்க, இந்த நாய்க்கு விடாதீங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாரு. இதற்கிடையில் அந்த பச்சிலத்தோடைய தந்தை அவர் என்னன்றாரு, இந்த சம்பவம் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது, அப்படியாப்பட்ட ஒரு தீர்ப்பா இருக்கணும்.
எனக்கு ஒரு பெரிய வசதிலாம் கிடையாது, இதுக்கு ஏன் நீ வந்து கோர்ட்ல போய் இதுக்கு நீ வந்து கேஸ் எடுத்து ஆடுறலாம்னு சொல்றாங்க. இனி யாருக்கும் நடக்கக்கூடாது. நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் குழந்தை, அதுவும் இல்லாத அவன் மோசமானவன் வேற. அவன் ஒரு முறை வரும்பொழுது இந்த குழந்தை என்னுடைய இன்னொரு மகனுக்கு ஒரு மிரட்டல் விடுறான், நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் சாமானியன்தான். சொல்லுவாங்கல்ல, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்வாங்க. நீங்க சாதுவா இருக்கிறான்னு ஒருத்தனை வந்து நீங்க சீண்டிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அவன் உக்ரமாயிட்டான்னு வச்சுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எதையுமே பண்ண முடியாது. எவனையும் நீ சாதுன்னு நினைக்க முடியாது. அப்படிதான் இந்த தந்தை வந்து என்ன ஆகுறாரு, உச்சத்தோடுக்கு போகிறாரு, பார்க்கலான்றாரு. நீதி அரசரை நான் கடவுளா நினைக்கிறேன்றாரு. நீதிமன்றம் தான் என்னுடைய கோவில்ன்றாரு. அங்க ஒரு நல்ல தீர்ப்பு வருன்றாங்க. உலகத்தை உலுக்கிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திற்கு பலவிதமான விசாரணைகள். இவனை சும்மா விடாதீங்கன்றாங்க. தொலைக்காட்சிகள் டிபேட் நடக்குது, பத்திரிகைகள் பக்கம் பக்கமா எழுதுறாங்க, புலனாய்வு பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்காங்க, கவர் ஸ்டோரி ஆகிட்டு இருக்காங்க. சமூக ஆர்வலர் கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மகளிர் ஆணையம் வந்து, குழந்தைகள் நல வாரியம் வந்து கொடூரமான ஒரு விஷயம் இது, இவனை விட்டுறாதீங்கன்றாங்க. இந்த விஷயம் உலக அமைப்பு வரைக்கும் போகுது. வந்து வளைகுடா நாடுகள்ல இருக்கிற சில பேர்லாம் சொல்றாங்க, எங்க ஊர்ல இவன் மாட்டி இருக்கணுமே, வந்து கைக்கு கை, காலுக்கு காலு, கண்ணுக்கு கண்ணு, சாமானுக்கு சாமா, சும்மா விட்டுருக்க மாட்டோம், கொந்தளிக்கிறாங்க. ஆனால் தீர்ப்பு ஜட்ஜிக்கே, நீதியரசருக்கே என்ன ஆகும்? வந்து அவர் தீர்ப்பு என்ன ஆகிறாரு, இப்படி கொடுப்பாதக ஒரு செயல் வந்து எவனாலையும் பண்ண முடியாது, இப்படி ஒரு செயலை நீ பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி தீர்ப்பு தூக்கு தண்டனை எழுதின பிறகு மேல்முறையீடு மறுவல் செய்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த விசாரணை 2017 நடந்த ஒரு சம்பவம் விசாரணையில் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, நடந்துட்டு ஆகுது. இப்போ 2025 தீர்ப்பு வந்துடுச்சு. இந்த தீர்ப்பு தான் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ள ஆக்கியிருக்கிற ஒரு தீர்ப்பு. நீதிமன்றம், நீதியரசர்கள் சொன்ன பிறகு அதற்கு மறுப்பில்லை அப்படின்றது அது உச்ச நீதிமன்றமே கொடுத்தாச்சு. அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, நீங்க கொடுத்த சிசிடிவி கேமராவில் உள்ள முகமும் இவருடைய முகமும் ஒத்து போகவில்லை, சரியா தெளிவா இல்ல, இதுல எந்த முகாந்திரமும் இல்ல. ரெண்டாவது டிஎன்ஏ டெஸ்ட்ல மேட்ச் ஆகல. நீங்க எந்த அடிப்படை ஆதாரத்தில் இது பண்ணீங்க? இவர் வந்து குற்றமற்றவர், இவருக்கு அதுக்கு எந்த இதுவும் இல்லை, விடுதலை அப்படின்னு. அப்ப யார் குற்றம் செஞ்சது? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து யார் செஞ்சது? யார்? ஏதாவது வந்து மேலோகத்திலிருந்து வந்துட்டாங்களா? இல்ல நம்ம கதைகள்ல படிக்கிற பூதமும் வேதாளமும் வந்து அந்த அது கூட பண்ணாதே, பாவம் இல்ல, அது கூட அந்த மனசு இருக்காதே. வந்து ஒரு வேதாளமோ, ஒரு பூதமோ, ஒரு பிசாசோ, அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபனா, ஒரு வாலிபியா, அப்படி இருக்கிறவங்க தான் நம்ம கண்டி இது என்னையா இது, ஒரு பால் மனம் மாறாத ஒரு இது, இதை போய் நம்ம என்ன அந்த படுபாதக செயலை பண்ணது யாருன்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, என்னையா இது வந்து என்ன இப்படி வந்து தஷ்வந்தன் அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்காது, அவன் படுத்தா தூங்குவானா, அவன் உலாத்துவானா? சமூக வலைதளத்துல ஒரு லேடி ரொம்ப கொந்தளிச்சு போய் செத்து போயிடு அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கு. ஒரே ஒரு வார்த்தையில செத்து போயிடு நீ, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வேணுமா? ஏங்க, ஒரு சின்ன ஒரு பூச்சியை கொண்டா கூட அதை தாங்காதவன்லாம் இருக்கிறாங்க. வந்து ஒரு நபர் வந்து பூனை மேல வந்து சுடுதண்ணி ஊத்திட்டாரு. அவர் வந்து ஒரு வருத்தப்பட்டு ஒரு பதிவு போடுறாரு. அந்த பூனை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்குது அவங்க வீட்டுல. பூனைக்கு நீங்க என்ன விரட்டினாலும் போவே போகாது, தண்ணிக்கு பயப்படும். அவர் கொதிக்க வச்சு தண்ணியை கொஞ்சம் அதிகமா கொதிக்க வச்சு ஊத்திட்டாரு. ஒரு பக்கம் முழுக்க பூனைக்கு வெந்து போச்சு. வெந்த பிறகு அவர் கிட்டத்தட்ட 3 நாள் சாப்பிடல, 3 நாள் தூங்கல. எவ்வளவு பெரிய இலகிய மனசு பாருங்க. அந்த பூனையை கண்டுபிடிச்சு கொண்டு போய், அந்த பூனை இவர் கிட்ட போனவனே பயப்பட்டு இருக்குது, அதை கொண்டு போய் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வந்து வளர்க்குறாரு. அது கிட்ட வரவே மாட்டேங்குது, வீட்டை விட்டு ஓட ஆரம்பிக்குது, பயம், நான் இதை பண்ணிட்டேன்னு. ஒரு வாயிலா ஜீவனுக்கு அவர் பண்ணக்கூடிய நபரே கிடையாது. வீட்டு முன்னாடி வந்து தொந்தரவு பண்ணியிருக்குது, அங்கே வந்து கக்கா போயிருக்குது. அது ஏதோ பூனைங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ஒரு முறை உணவு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை விடவே விடாது. எல்லா ஜீவராசிக்கும் உண்டு, பூனை கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. அப்படியாப்பட்ட இலகிய மனசு வாழக்கூடிய இந்த பூமியில இப்படியாப்பட்ட படுபாதக செயலை பண்ணிவிட்டு நீ எப்படி சாமி வளர்த்துவ? இது என்னையா தீர்ப்பு அப்படின்ற கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலையும் உங்களிடமே ஒப்படைக்கிறேன். நீங்களே தான் எஜமான்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.